Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th marks unit to complex number exercise 2.4ல third sum பார்க்கலாம். If z1 equal to 2 minus I and z2 equal to minus 4 plus 3i, find the inverse of z1 z2 and z1 divided by z2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் ஆஃப் z1 and z2 and inverse of z1 by z2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் கிவன் கொடுத்துருக்கதை எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா z1, ஓகேவா, z1 இன்ட்டு z2, ஃபஸ்ட்டு வந்து z1 அண்ட் z2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து z1 அண்ட் z2 வந்து மல்டிப்ளை, நார்மல் மல்டிப்ளை தெரியல, 2 × 4, அதுக்கு அடுத்து வந்து 2 × 3 மைனஸ் i மைனஸ் 4 மைனஸ் i ப்ளஸ் 3i, இது மல்டிப்ளை பண்ணோம். i ஸ்கொயர் வந்து என்னன்னு தெரியும், -1 வரும். ஸோ -1 இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ z1 அண்ட் z2ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு இதுதான் வந்துச்சு மல்டிப்ளை பண்ணால். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்வெர்ஸ் பண்ணணும். z1 அண்ட் z2 தான் ஹோல் இன்வெர்ஸ். இன்வெர்ஸ் பண்ணும்போது இந்த டேர்ம் வந்து அப்படியே தலைக்கீழாக மாறாது தான் நம்ம வந்து இன்வெர்ஸ்ன்னு சொல்லுவோமா. ஸோ இது வந்து அப்படியே வந்து டினாமினேட்டரில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம காஞ்சுகேட் மாற்றுவோம். காஞ்சுகேட் பண்ணுறதுன்னா எங்கே ஐ டேர்ம்ஸ் வருதோ அதுக்கு மட்டும் சைன்ஸ் சேஞ்ச் பண்ணி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து a + b × a - b ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a² - b². ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து -5 10i டிவைட் பை இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 5 காமனாக எடுத்தால் 5 are 5, 25 5s are 125. ஓகேவா? ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சம்லேயே வந்து இன்வர்ஸ் ஆஃப் z1 டிவைட் பை z2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. ஸோ நம்ம இங்கே பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து z1 டிவைடட் பை z2 கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ z1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 மைனஸ் i. ஓகேவா? z2 வந்து -4 + 3i. ஓகேவா? ஸோ டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து என்ன பண்ணணும், காஞ்சுகேட் பண்ணணுமா, -4 என்ன பண்ணணும், -3i பண்ணணும். ஓகேவா? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வருதுன்னா -8, அதுக்கப்புறம் -6i, அதுக்கடுத்து இது +4i, அதுக்கடுத்து வந்து +3i². ஓகேவா? டிவைடட் பை -4² -3i². ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், -8 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -2i வருமா, இங்கே வந்து -3ன்னு வரும். ஸோ டிவைடட் பை 16 + 9ன்னு வருமா, இது ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணால் -11 -2i டிவைடட் பை 25ன்னு வருது. ஓகேவா? z1 டிவைடட் பை z2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணுமா. ஸோ z1 டிவைடட் பை z2 ஹோல் இன்வெர்ஸ். ஓகேவா? இன்வெர்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இது அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடுமா, 25 டிவைடட் பை -11 -2i. ஓகேவா? இப்போது டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வர்றதுனால காஞ்சுகேட் பண்ணுவோம். -11 + 2i டிவைடட் பை -11 + 2i. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 25ஆல் பண்ணும்போது -275. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன ஆகுனா +50i வரும். ஓகேவா? ஸோ டிவைடட் பை -11 இது வந்து a + b × a - b. ஸோ -11² -2i த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ -275 + 50i அப்படி இருக்குமா. ஸோ கீழே வந்து இது ஸ்கொயர் பண்ணும்போது 121 + 4ன்னு வருமா. ஸோ நெக்ஸ்ட்டு -275 + 50i. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 125 வருது. ஓகேவா? ஸோ இப்போ ரியல் நம்பர் தனியாக இமேஜினரி நம்பர் தனியாக எழுதிக்கோங்க. டிவைடட் பை 125 + 50 டிவைடட் பை 125i. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணுங்க, 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5ஆல் பண்ணும்போது 25 வருமா, இங்கே வந்து 55 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு 5ஆல் டிவைட் பண்ணும்போது 11 வரும். ஓகேவா? இங்கே 225 இங்கே சரி இது 5ஆலே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது பண்ணும்போது 25. ஸோ இது வந்து 2, இங்கே வந்து 5. ஓகேவா? அப்போது இங்கே என்ன இருக்குன்னா -11 + 2i டிவைடட் பை 5 இருக்கும்.
ஓகேவா. 1/5 இன்ட்டு -11 ப்ளஸ் 2i. ஓகேவா. இது என்னன்னா Z1/Z2 ஹோல் இன்வர்ஸ். ஓகேவா, புரிஞ்சிச்சா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.